சொன்னார்கள். சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துங்கள் என்று சொன்னால் அது எங்களால் நடத்த முடியாது, மத்திய அரசு தான் நடத்த வேண்டும் என்று தங்களுடைய கடமையை அவர்கள் தட்டி கழித்தார்கள். எனவே இந்த மாநாட்டில் நாங்கள் முதன்மையாக எடுத்து வைக்கப் போவது என்னவென்று சொன்னால், ஒட்டுமொத்தமாக சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துங்கள், அதன் மூலமாக வன்னியர்கள் மற்றும் பிற சமூகங்களுக்கு உரிய இடஒதுக்கீட்டை கொடுங்கள். இதில் இன்னொன்று மிக முக்கியமானது, எப்பொழுதுமே பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு போராட்டத்தை நடத்துகிறது என்று சொன்னால் அதனுடைய பயன் வன்னியர்களுக்கு மட்டுமல்ல, அனைவருக்குமே கிடைக்கும். அப்படித்தான் கடந்த காலங்கள் நமக்கு சொல்கிறது. போராடியவர்கள் வன்னியர்கள் 108 சமூகத்திற்கான இடஒதுக்கீடை நாம் பெற்றிருந்தோம். அருந்ததியர்களுக்கான இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள். இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்தது. 27 விழுக்காடு தேசிய அளவில் 27 விழுக்காடு இடஒதுக்கீடை பெறுவதற்கு காரணமாக இருந்தவர் மருத்துவர் ஐயா அவர்கள். இப்பொழுது உச்சநீதிமன்றத்தில் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை உறுதி செய்ய வேண்டும் என்று சொன்னால், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட இடஒதுக்கீட்டினுடைய பயனை அனுபவிக்கக்கூடியவருடைய மக்கள் தொகை எவ்வளவு என்ற விவரத்தை திரட்டி 69 விழுக்காட்டை உறுதி செய்யுங்கள் என்று உச்சநீதிமன்றம் 2010ஆம் ஆண்டு ஒரு தீர்ப்பை வழங்கியது.